நான் சிறு வயதுலேயே சின்னதுலேருந்து நல்லா கஷ்டப்பட்டுட்டேன். எங்களோட தாய் தகப்பன் என்ன நல்லா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அந்த நேரம் அந்த வெடியெல்லாம் வந்து பாம்பெல்லாம் வந்து விளைவிக்கிற எங்களோட அம்மாவுக்கு பங்கரன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளக்கு ஒடிப்பாங்க வச்சுப்பாங்க. அந்த நேரம் இந்த வெடி சத்தத்துக்கெல்லாம் நாங்கள் சரியான பயம். என்னோட 2 அண்ணனும் சரியான பாசம். நான் தான் ஒரு தங்கச்சி. அம்மாட்ட கேட்காதது அண்ணன் வாங்கி தருவார் எல்லாம். அப்போ எனக்கு அந்த நேரம் என் அண்ணன் இருந்தால் எனக்கு எல்லாமே இருந்த மாதிரி. புறா அதுகளோட பொடியங்களோட சேர்ந்து போன இடத்துல தான் 2 பேரையும் பிடிச்சிட்டு போய்த்தாங்கன்னு தெரியவும் வந்துச்சு. அப்புறம் அம்மாவுக்கு போய் கேட்டேன், இல்லை நாங்கள் பிடிச்சிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தலை விட்டுருவோம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு. அப்போ நான் அழுகுறேன், அண்ணன் அம்மா அண்ணன் வேணுமென்று. அம்மா சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் தலை விட்டுருவாங்க. இதுவரையும் இல்லை, அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியும். எங்கட அம்மா சொல்லுவாங்க, நான் செத்து போகிறதுக்கு இல்லை ஒருக்கா வந்தால் நான் பார்த்துருவேன் தானே. நான் சொல்லுவேன், இருங்க அம்மா, எல்லா இடத்துல நாம் துவா கேட்டு போடுவோம். அந்த நேரம் எங்களோட அம்மா அப்பா அண்ணனை பார்க்குறதுக்கு ஆர்மி கேமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு அம்மாவும் அப்பாவும் தான் போய் அண்ணன் மாரை பார்த்துட்டு வருவாங்க. நான் போய் பார்த்ததில்லை. அப்படி இருக்கையில் 2-3 போலீஸ்காரங்க இருந்தாங்க. 2-3 ட்ரிப் என்ன சும்மா பார்த்துட்டு கண்ணால் சாடை காட்டுவாங்க. அப்படியெல்லாம் செஞ்சாங்க. நான் பயந்து இருக்கிறது. என்னோடய உடம்பை இந்த முறை வரைக்கிற இங்கே தொடுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய தொட்டு இறங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லுவேன், அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, பெரிய டோக்கை காட்டுவாங்க. அம்மாட்ட சொன்னால் அண்ணன் மாதிரி சுட்டுருவேன், 2 கொன்றுவேன்னுவாங்க. நான் சொல்கிறேன் வானா, நான் சொல்ல மாட்டேன். 12-13 வயசு எனக்கு. அந்த ஆமிக்காரங்க என்ன இலங்கைக்கு இன்னொரு நான் போய் திருப்பி எனக்கு அவங்க செஞ்சுப்பாங்க. ஒரு 10 ரேப்புக்கிட்டே ஆയിരിக்கும் போல். 2 பேர், ஒரு ஆள் உள்ளுக்கு வந்தால் ஒரு ஆள் வெளியே நிற்கிறது. அப்புறம் இவர் போவேன், அவர் வருவார். அந்த ஆமி அந்த உடுப்பு தான் போட்டுப்பாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் வயசு மாதிரி. அந்த கேம் அந்த அவங்க படுக்கிற இடம் மாதிரி இப்படி பாய் விரித்து அந்த இப்படி படுப்பாங்க. இப்படி கட்டில் அந்த பலகை மாதிரி போட்டு இப்படி அப்படி இருக்கும். என்ன கீழே வச்சு தான் இறங்கினாங்க. எனக்கு என்ன செய்கிறாங்கன்றே தெரியலை. அந்த என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நிற்கிற கலட்டுங்கன்னா நான் ஏலான்னு சொன்னால் டோக்கை காட்டுவாங்க, கலட்டு அப்படின்ட்டு. நான் அம்மாண்டுவேன், கத்தவானான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தலையை போட்டு இப்படி பிடிச்சிட்டு அடிக்கிறது. எனக்கு நெஞ்செல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு. பிடிச்சி இழுப்பாங்க, நோவு எனக்கு சரியாக வலிக்கும். நான் கத்துவேன், கத்தாதன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மாவுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் என்ன கூட்டிகிட்டு வரேன் நல்ல மாதிரி இறங்கிட்டு கையில் சாக்லேட்டோ என்னத்தையே தருவாங்க, திண்டு சிரிச்சிட்டு வாங்கண்டு. அப்புறம் என்ன இறங்கி அவங்க எனக்கு பிரபாவம் உண்டாயின்னு. அப்புறம் அம்மாக்களுக்கு தெரிய வந்து அப்புறம் டாக்டர் மூலம் பார்த்து இறங்கி நான் இப்படி என்று நான் சொன்னேன், என்ன இப்படி செஞ்சாங்க அம்மான்னு சொல்லி. அதோட அம்மா சொன்னாங்க, ஒருத்தருக்குமே சொல்ல வேணாம், அண்ணன் மாதிரி சுற்றுவாங்கன்ட்டு. அம்மாவுக்கும் பயம், அப்பாவுக்கும் பயத்தில் சொல்ல வேணான்ட்டு. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்ச டாக்டர் அப்படி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்களால என்ன எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, கிடைக்கல. அந்த புல்லை பெற்றேன். அது பிறகு அந்த புள்ளையா அம்மாக்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. அவருக்கு வயசும் கூட. அவங்க வேறு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, அவங்களோட ஒய்ஃபும் செத்து. அதுக்கப்புறம் எங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க அப்பாட அப்போ சொன்னாங்க முடிச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. நான் வானான்னு இல்லைன்னு சொல்லித்தான் முடிச்சு தந்தாங்க. எனக்கு 16 வயசு. எனக்கு அந்த வாழ்க்கை இதே எனக்கு தெரியாத ஒரு சின்ன பிள்ளை நான் இருந்ததில் எவ்வளோ அந்த அவன்கிட்டையும் அட்டி எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டேன். தற்கொலை செய்கிறது கூட நான் எவ்வளோ செஞ்சு பார்த்தேன். அப்புறம் எங்களோட அண்ணன் மாதிரி வந்தால் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், அந்த இது ஒன்று இருந்துச்சு. அவனுக்கு 2 பிள்ளை, அப்போ எல்லாமே எனக்கு 3 பிள்ளையா போய்த்து. அவனும் அண்ணனை பார்க்க போகிறேன்னு போனவன இது வரையுமே இல்லைம்மா, எந்த இதுவுமே இல்லை. நான் 2 பிள்ளைகளுக்கு வேண்டியா வாழ்றேன்ட்டு இருந்துட்டு பசியே சாப்பாட்டுக்கு எதுக்குமே எனக்கு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், இப்படி கூடாத வரைக்கும் போயிட்டாமா. நான் போய்ட்டு தான் வந்து என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். 23-24 வயசுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்படி எவ்வளோ நாளைக்கு நீ கஷ்டப்பட போகிறா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பிள்ளைகள் ஒரு நேரம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் பயமே அப்படி. நான் சொன்னேன், ஒன்றுமே தெரியாது, நானும் தான் இப்படி வாழ்ந்துட்டு போகிறேன், நீ செய்யண்டி.
அப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த இப்படி போய்த்து பழகிட்டு தானே அவங்கள்ட்ட சொல்லுவேன், இனி நான் வரேன். அப்போ நான் அம்மாட்ட சொல்லுவேன், வீட்டு வேலைக்கு போகிறேன் என்று சொல்லிட்டு போய்த்து வரைக்கிற சாமான்களை கொண்டுட்டு வந்தோடனே அம்மா நினைப்பாங்க, வேலை கஷ்டமானக்கும் அப்படி என்னவாங்க. நான் சொல்கிறது, வேலை கஷ்டம் இல்லைம்மா, லேசான வேலையை தான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். வசதியானாக்க கொஞ்சம் இதான அவங்க செய்வாங்க. செய்யல எதிர்பார்க்கல. அது இன்றைக்கி நம்மளுக்கு 2000 ரூபா தருவாங்கன்ட்டு கூட எதிர்பார்க்கல. நான் 2-3 பேர் சும்மாக்களோட செஞ்சது ஏதோ அவங்களுக்கு ஒருக்கா போலீஸுக்கும் இவங்க சப்போர்ட் போல். ஒரு ஆள் கேட்டுச்சு என்னட்ட, இப்படி ஒரு போலீஸால் கேட்குறாங்க, ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஏழாது நான் அவங்களோட மட்டும் அப்படின்ட்டு. அப்போ புதுசுண்ணா அந்த. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா என்னோட வந்தவர் அவரை கூட்டிகிட்டே வந்தார். வந்து அவர் போலீஸால் சொல்கிறாங்க, என்ன பிடிச்சி போடுவாங்களாம், நீங்கள் இப்படி போனால் என்ன விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லை எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு போலீஸுன்றாலே இந்த அண்ணன்மார நினைவு தான் எனக்கு வாருது. அவங்கள அந்த இப்பையும் பார்த்தாலே எனக்கு சரியான பக்கத்தில் உள்ள சண்டை பிடிச்சா கூட அந்த இடத்துக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க நம்மளை நானாக கொண்டு போனாக்கத்தானே என்று எனக்கு அந்த இதே இல்லை. நான் சொன்னேன், எனக்கு விருப்பமே இல்லை. அப்போ அடித்து போட்டார், கன்னத்தில் அடித்து போட்டான் அந்த போலீஸ்காரன். அடிச்சுட்டு சொன்னால், நீ வரத்தான் வேணும், பசிக்குத்தானே இப்படி போகிறோம், சரி இவர் சொல்கிறாரு எதுவும் தருவான்னு சொல்லி. அப்புறம் சரி என்று ஓம்பட்டேன். அவனும் என்னோட இருந்தான். இருந்துட்டு எதுவுமே தரமாட்டான். ஒரு 5-6 நம்மளோட வந்து இருந்தது பிறகு ஒரு 1000 ரூபா அப்படி தான் இருக்குது. நான் கேட்டால் அப்படி தரையில்லாது. ஆனால் நீ வரத்தான் வேணும், இல்லாட்டி ஊருக்கு சொல்லுவேன், உன்னை எல்லாருக்கும் சொல்லுவேன், இப்படி தப்பான வேலைன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சொல்லுவேன் அப்படின்ட்டு. இப்படி ஆர்மிக்காரங்க போலீஸ்காரங்க அவங்ககிட்ட போய்த்து நம்ம அடிபணிஞ்சு போகக்கூடாது. ஏன்னா அவங்களோட தொழில், அவங்க படித்த தொழிலை வச்சு நம்மளை மிரட்டி அவங்க நம்மளை பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட பிள்ளைகளோடனே அவங்களுக்கு கண்ணீர் வர அளவுக்கு இப்போ அடுத்தவங்கள்ட்ட போய்த்து சுயத்தை காண்றீங்கன்னு. இப்போ அதுக்குரிய தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். நான் சின்ன வயசில் என்னடா கற்பை இழந்த மாதிரி எத்தனையோ பேர் இழந்து இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாமல். அதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு வேண்டியா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கத்தானே மிஸ் வேணும்.